வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபைனல்ஸை வின் பண்ணி ட்ராஃபி ஜெயிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய விராட் கோலி என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அமேசிங்கான மேட்சாக தான் இது இருந்தது. ஸோ டோட்டலி நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டஃப் கண்டிஷன்லேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆஸ்திரேலியாவோட டூருக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும் மொமெண்டம் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக டீமை பவுன்ஸ் பேக் பண்ணி கொண்டு வரணும்னா சீனியர் பிளேயர்ஸ் நம்ம தான் ஸ்டெப் அப் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அப்போது அந்த இடத்துல எங்களுக்கு தோணுனது என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா டூரில் தோற்றுட்டோம். ஸோ இதிலேருந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பிக் டோர்னமெண்ட்டை வின் பண்ணணும். அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே உடையக்கூடாதுன்னு பிளேயர்ஸ்க்கு சொல்லி எண்டப் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுவே எங்களுக்கு ஒரு அமேசிங்கான ஃபீலிங். ஏன்னா எங்களுக்காகவோ இந்த இடத்துல நாங்கள் யாருக்காகவும் இந்த விஷயத்தை பண்ணல, எங்கள் டீம் பிளேயர்ஸ் அண்ட் எங்கள் கண்ட்ரிக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது லவ்லியான மூமெண்ட்டு. அதுவும் இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது அது இன்னுமே ஒரு சூப்பரான மொமெண்ட்டாக இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபியே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் நம்பர் ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீமை அவங்க ரைட் டைரக்ஷனில் ஃபார்வர்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு இம்பாக்டை அவங்களுக்கு கொடுக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் சீனியர் பிளேயர்ஸோட ரோல். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, அதை நாங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டோம். ஆனால் இந்த பிளேயர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு மேசிவ் வேலை ஸ்டெப்பு போயிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் ஒரு ஸ்ட்ராங் டீமை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் தேவை. அதில் டீம் இந்தியா மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் லுக்கிங் ஃபார்வர்ட் வெளியே கொண்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் நிறைய டைம் ப்ளே பண்ணியிருக்கணும், ஒரு லாங் கரியர் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் அண்டர் ப்ரெஷராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் டீமை வேறு லெவலில் பார்த்துக்கணும், காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இது ஒரு அண்டர் ப்ரெஷர் மேட்ச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே என்றைக்குமே வரக்கூடாது. அப்போ தான் நம்ம டைட்டில்ஸை வின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது பாஸ்ட்டில் எங்களுக்கு மிஸ் ஆகிருந்தாலும் இப்போ அது எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ஹோல் டீமுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேமில் ஸ்டெப் அப் ஆகுறாங்க. ஸோ டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ ஒரு 5 மேட்ச் அப்படிங்கிறது அந்த டோர்னமெண்ட்டோட ஃபேட்டை டிசைட் பண்ணணும். ஸோ எல்லாருமே அவங்களோட ஹேண்டை கொடுத்து ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் மேட்ச் பை மேட்ச் எல்லோரும் நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இம்பாக்ட்ஃபுல் நாக்ஸ் எல்லாருக்கிட்ட இருந்தது, இம்பாக்ட்ஃபுல்லான ஸ்பெல் பவுலர்ஸ் கிட்ட இருந்தது. ஒரு கலெக்டிவான எஃபர்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸை வின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அதுதான் நடந்திருக்கு. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நாங்கள் இந்த மாதிரி ஒரு யுனைட்டடாக இருந்து வேறு லெவலில் ஒரு டீம் எஃபர்ட் போட்டு வின் பண்ணதுக்கு. அமேசிங் டைம், அமேசிங் டீம். இங்கே ப்ராக்டிஸ் செஷன்லாம் செம ஜாலியாக இருந்துச்சு. ஹானஸ்ட்டாகவே பார்த்திங்கன்னா அது சூப்பரான ஒரு டோர்னமெண்ட். சுப்மன் கில் முதலே சொன்னார், எங்கள் பிளேயர்ஸ் வேறு லெவலில் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் செம ஹாப்பியாக இருக்கோன்னு. அது உண்மை தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்குது. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் ஃபார்மில் இல்லை அப்படிங்கிற மாதிரி யாரையுமே நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் யங்ஸ்டர்ஸ் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் ஸோ உங்களுக்கு 8 to 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் நின்று பேசும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி தான் யங்ஸ்டர்ஸை நாங்கள் மோட்டிவேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வச்சு தான் அவங்க வேறு லெவலில் மோட்டிவேட் அப்படிங்கிறதே ஆயிருந்தாங்க. ஸோ அதே நேரம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா யாருமே எந்த ஒரு இடத்துலையும் ப்ரெஷர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யார் எப்படி ஸ்டெப் அப் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் சொன்னோம். ஸோ அதே மாதிரி செமிஃபைனல்ஸில் நான் ஒரு நல்ல நாக் ஆடினா, ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு எக்ஸ்ட்ரானரியாக நாக் ஆடினார். ஸோ சீனியர் பிளேயர்ஸ்னால் எப்படி ஸ்டெப் அப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களால் சொல்ல முடிஞ்சிருச்சு. ஏன்னா செமிஃபைனல், ஃபைனல் அப்படிங்கிறது நாக் அவுட். ஸோ அந்த இடத்துல சீனியர் பிளேயர் ஸ்டெப் அப் ஆகி டீமை வேறு லெவலில் வழி நடத்தும் போது ஸோ லீக் மேட்சஸில் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல நம்ம செஞ்சுரி அடிக்கிறத தாண்டி நாக் அவுட் மேட்சஸில் 50 அடிக்கிறது ரெண்டுமே சிமிலர் தான். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு ரன்னுமே உங்கள் டீமுக்கு அந்த வெற்றியை நோக்கி தான் கொண்டு போகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அவங்க டீம் இந்தியாவை வேறு லெவலில் இதுக்கப்புறம் கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தலைவர் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனல் முடிஞ்சோடனே எத்தனை ஹார்ட் பிரேக் இருக்கோ, யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். பட் எந்த ஒரு இடத்துலையுமே ரிட்டையர்மெண்ட்டை பற்றி சின்ன ஹிண்ட் கூட இல்லை. ஸோ ரோஹித் சர்மா 2027 ODI வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடுன்னு சொல்லியிருக்கிறாரு. சேம் கோஸ் டு நம்மளுடைய கிங் கோலி. 2028 ஒலிம்பிக்ஸ் வேறு இருக்கிறதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆவாங்க அப்படிங்கிறத இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அஃபீஷியலே பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.